ஹாய் நண்பர்களே, வாங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி பண்ணுவோம், டேஸ்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குங்கிறத சொல்லுவோம். சிக்கன் பிரியாணிக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்த்துக்கலாம். உள்ளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, பச்சை மிளகு, புதினா, மல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா சிக்கன் எடுத்துக்கிறேன். இதுக்கு கூடவே பிரியாணி மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறோம், கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்க்க போகிறோம், தேவையான அளவுக்கு உப்பும் எடுத்துக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம சிக்கன் எடுத்துக்கிறோம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த சிக்கனில் கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், உப்பு, அப்புறமா தயிர் இதெல்லாம் ஊற்றி நல்லா கிண்டி பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம பிரியாணியவே செய்ய ஆரம்பிக்கணும். இதை அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து நல்லா ஊறட்டும். பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இதுக்கு கூடவே கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. நம்ம இந்த இலை, பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனேயே நம்ம உள்ளியை போட்டுக்கலாம். உள்ளி கொஞ்சம் பொன்னிறமாகும் வரை நன்றாக வதக்க வேண்டும். பொன்னிறமாயாச்சு. இப்போ நம்ம தக்காளியையும் பச்சை மிளகையும் இப்படி முழுசாகவே போட்டுக்கலாம். இந்த புதினா, மல்லி இலையும் கூடவே சேர்த்து போட்டுக்கலாம். தக்காளி நல்லா நசுங்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கியாச்சு நண்பர்களே. நம்ம இப்போ இதில் சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். சிக்கனை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கப்பு வச்சு நான் 3 கப் அரிசி எடுத்துக்கிறேன். இந்த 3 கப் அரிசியும் இந்த தண்ணியில் நல்லா கழுவி ஊற வச்சுக்க போகிறேன். அப்புறமா சிக்கனை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் இப்போ போடலாம். போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கலாம். இதுக்கு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கலாம். இப்போ நான் பிரியாணி அரிசி எடுத்துக்கிட்ட அதே டம்ளர் வச்சு 6 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா 3 கப் அரிசி போட்டனால 6 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த சிக்கனை ஊற வச்ச அதே பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த மசாலா எல்லாத்தையும் அலசி நான் அந்த தண்ணியை இந்த இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்.
இது கொதிக்கட்டும். நான் இந்த அரிசியை வந்து ஏன் லேட்டாக ஊற வச்சேன்னா, நல்லா ஊறிடுச்சுன்னா பிரியாணி வெந்து வரும்போது அரிசி பொடிஞ்சு போயிடும். அதனால தான் நான் லேட்டாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம குக்கரில் வச்சுருக்க இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அதுக்கு கூடவே கொஞ்சம் மிளகாத்தூள், வத்தல் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவும் இதிலேயே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். காரமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம இதை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் பிரியாணி அரிசியை ஆட் பண்ணணும். இப்போது வந்து இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வந்து இதுக்கு கூட இப்போ பிரியாணி அரிசி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி கிண்டி கிளறி வச்சுக்கிட்டு குக்கரை போட்டு மூடிடுவோம். மூடியை போட்டு அப்புறமா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். இதற்கு தண்ணியெல்லாம் உள்ளே விழாத அளவில் நம்ம அரிசி போடுவோம். இதை கிண்டி வச்சுக்கிட்டு இப்போ இந்த குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். விசில் வந்தாச்சு. நம்ம இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுவோம் இந்த ஆவி போகிறது வரைக்கும். அப்புறம் பிரியாணி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஆவி போயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எவ்வளோ அழகாக வந்துட்டு, இந்த அரிசியெல்லாம் உடையாமல் அழகாக இருக்குது. நேரமே ஊற வச்சுருந்தீங்கன்னா இது பொடிஞ்சு போயிருக்கும். நம்ம லேட்டாக ஊற வச்சனால தான் இப்படி முழுசாக கிடச்சிருக்கு. வாங்க இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம செஞ்ச பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மனம் என்ன வாவான்னு கூப்பிடுது. அதனால் நான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஆஹா, வேறு லெவலில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணியெல்லாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.